வீடியோவில் மைசூர் மசால் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 4 வெள்ளைப்பூடு, 5-6 வரமிளகா, அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு துண்டு புளி, அதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னி ரொம்ப தண்ணி சேர்த்து அரைச்சிடக்கூடாது. அப்போனா தான் தோசைக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த தோசைக்கு தேவையான உருளைக்கிழங்கு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாவை நல்லா இடித்து ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா கட் பண்ணி சேர்க்கக்கூடாது. இப்படி இடித்து ஆட் பண்ணால் மட்டும்தான் அதுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த டிஷ்க்கு 1/2 தக்காளி போதுமானதாக இருக்கும். தக்காளி கூடிடுச்சுன்னா புளிப்பு அதிகமாயிரும். அதுக்கப்புறம் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை லைட்டாக பரட்டி விட்டுட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி ஃபுல்லாக டைலூட் ஆகிற வரைக்கும் நம்ம வற்ற விடணும். இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டவ் கடைசியாக கொத்தமல்லி எல்லாம் போட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்படி இருந்தால் தோசைக்குள்ளே வச்சு சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ மசாலா தோசைக்கு நான் இட்லி சாம்பார் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு மசாலா, ரெட் சட்னி, தேங்காய் சட்னி, இது எல்லாமே வச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தோசைக்குள்ளே நல்லா சூடானதுக்கப்புறம் தோசை மாவு ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு சுற்றி எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா தோசை மொறுன்னு வர அளவுக்கு நம்ம வேக விட்டுக்கணும். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சட்னி சேர்த்துட்டு தோசையோட எல்லா பகுதியிலையும் பரற அளவு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கரண்டி மசாலா அதையும் சேர்த்துட்டு நான் தோசையோட எல்லா பகுதியிலையும் பரவுற மாதிரி பரப்பி விட்டுக்கிறேன். அப்போனா தான் ஒவ்வொரு வாய் சாப்பிட்றப்பையும் நம்மளுக்கு உருளைக்கிழங்கு மசாலா, அந்த ரெட் சட்னி எல்லாமே நான் டேஸ்ட்டாக கொடுக்கும். இதை திருப்பி போடக்கூடாது. ஒன் சைடு மட்டும் வேகிட்டு இதை இப்படி திருப்பி போட்டுட்டு அவ்வளோதான், தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த சாம்பார் சட்னி வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.